காய்ஸ், நீங்க உங்க போன்ல வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை பிசில அப்லோட் பண்ணிட்டு அதை தூக்கி ரிசால்வ்ல போட்டு எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம உட்கார்ந்து இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கானது தான். ஏன்னா நான் அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கேன். என்ன மாதிரி நீங்க உட்காராம இருக்க ரொம்பவே பேசிக்ஸ் ஆன ஒரு டைம் லைனை கிரியேட் பண்ணி அதோட செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றது அண்ட் அந்த டைம் லைன்ல எப்படி ஃபாஸ்டா நேவிகேஷன் பண்றது, தென் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே பேசிக்கான டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அதையெல்லாம் சேர்த்து ரொம்பவே டீடைல்டா இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பிகினர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரிசால்வ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணதுமே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரை தான் நீங்க முதல்ல பாப்பீங்க. உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்றது தான் இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர். இதை பத்தி ரொம்ப டீடைலா நம்ம பார்க்க தேவையில்ல. ஜஸ்ட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கங்க. இங்க நீங்க கிரியேட் பண்ண போற ப்ராஜெக்ட்டோட நேம், அதாவது உங்களோட வீடியோவோட நேம் கொடுங்க. நான் வந்து டெஸ்டிங்னு கொடுத்துக்கிறேன். டெஸ்ட். இப்போ கிரியேட் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு கட் பேஜ்ல இருக்கும். நீங்க எடிட் பேஜுக்கு வந்துருங்க. எடிட் பேஜை பத்தி மட்டும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இங்க கீழே உங்களுக்கு டைம் லைன் இருக்கும், மேல உங்களுக்கு வியூ இருக்கும். இது இல்லாம இன்ஸ்பெக்டர், எஃபெக்ட் டாப் அண்ட் மீடியா பூல், இந்த 5 விஷயத்தை தான் நீங்க எடிட் பேஜ்ல ரொம்ப ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எஃபெக்ட் டாபை க்ளோஸ் பண்ணிடலாம். எடிட் பேஜ்ல முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ஒர்க் பண்றதுக்கு தேவையான ஒரு டைம் லைனை கிரியேட் பண்ணணும். அதை பண்றதுக்கு மீடியா பூல்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு டைம் லைன்ஸ்ல போயிட்டு கிரியேட் நியூ டைம்லைன் கொடுங்க. ஓப்பன் ஆன இந்த டேப்ல டைம்லைனோட நேம் சேஞ்ச் பண்ண கேட்கும். நீங்க என்ன வேணுமோ கொடுத்துக்கங்க. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் கிரியேட் மட்டும் கொடுத்துறேன். டிஃபால்ட்டா நமக்கு லேண்ட்ஸ்கேப்ல டைம்லைன் கிரியேட் ஆகிருக்கு. இல்ல எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் ஷார்ட்ஸ்ல போடுறதுக்கு போர்ட்ரேட்ல வந்து எனக்கு டைம்லைன் வேணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா இங்க கீழே ரைட் ஹேண்ட் சைடுல செட்டிங் ஐகான் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இங்க யூஸ் வெர்டிகல் ரெசல்யூஷன் இதை டிக்க எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்ல இந்த டைம்லைன் போர்ட்ரேட்ல சேஞ்ச் ஆகிடும். இது அகைன் நான் லேண்ட்ஸ்கேப்கே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மீடியா புல்ல இந்த டைம்லைனை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இதோட ரீநேம் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு நீங்கள் பாஸ் 1 ரஃப் கட்டை வந்து இந்த பாஸ் 1ல பண்ணுங்க. அடுத்து ரைட் கிளிக் பண்ணி அகைன் நீங்கள் டைம்லைனை டூப்ளிகேட் பண்ண முடியும். இதில் பாஸ் 2 அண்ட் பாஸ் 3 இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். இது எதனால் பண்ணுறோன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காட் ஆஃப் வார் போல் கேம் ஆடுறீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு கேமை சேவ் பண்ணுவீங்க. செத்துட்டீங்கன்னா திரும்ப சேவிங் பண்ண பாயிண்ட்லேருந்தே நீங்கள் திரும்பவும் கேம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களே, அதே மாதிரி நீங்கள் பாஸ் 1ல வந்து ரஃப் கட் பண்ணுவீங்க, பாஸ் 2ல வந்து ஃபைன் கட் பண்ணுவீங்க, பாஸ் 3ல வந்து கிராப்பிங், ஜூமிங் இந்த மாதிரி பண்ணுவீங்க, பாஸ் 4ல மியூசிக் எடிட், அந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் லைனாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் வந்து ஒரு ஃப்ளோவாக போகும். இல்லை நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் எல்லா ஒர்க்கையுமே ஒன்றா பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் திரும்பவும் வந்து பேக் வர முடியாது. அதனால இந்த மாதிரி வந்து டைம்லைனை வந்து டூப்ளிகேட் பண்றது வந்து ஒரு ஹேபிட்டா மாத்திக்கங்க. இது டெலீட் பண்ணிடலாம். गाइस, நியூ டைம்லைன் கிரியேட் பண்ணி அதோட செட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் பண்றதுன்றது பார்த்தாச்சு. இப்போ டைம்லைனை எப்படி நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அதை எப்படி நேவிகேட் பண்றதுன்றது பார்க்கலாம். மீடியா புல் வந்து வீடியோ எடுத்து இப்போ டைம்லைன்ல போட்டுக்கலாம். இப்போ டைம்லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ட்ராக், ஒரு ஆடியோ ட்ராக் இருக்கு. இந்த ட்ராக்கை ரீநேம் பண்றதுக்கு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு என்ன வேணுமோ நீங்க டைப் பண்ணிக்கலாம். வீடியோ ட்ராக் 1 நான் ஏ ரோல்னு டைப் பண்ணிக்கிறேன். ஆடியோ ட்ராக் 1 வாய்ஸ் ஓவர் 1 டைப் பண்ணிக்கிறேன். அடிஷனலான ட்ராக்ஸ் ஆட் பண்ண இங்க ரைட் கிளிக் பண்ணி ஆட் ட்ராக்ஸ் கொடுத்து எத்தனை ட்ராக்ஸ் வேணுமோ நீங்க ஆடியோ அண்ட் வீடியோ ட்ராக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஈஸியான ஆப்ஷன், இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு மேல டிராக் பண்ணீங்கன்னா உங்களால எத்தனை ட்ராக் வேணுமோ கிரியேட் பண்ணிக்கலாம். யூசுவலா நீங்க எடிட் பண்ற யூடியூப் வீடியோஸ்க்கு 4 வீடியோ ட்ராக் 4 ஆடியோ ட்ராக் இருந்தாலே போதும். இப்போ இதை ரீநேம் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம இவ்வளவு ஒர்க் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆமா. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆர்கனைஸ்டா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒர்க் ஸ்மூத்தா போகும். அண்ட் ஒரு அனதர் டிப், என்னோட ஃபைல் மேனேஜர்ல இந்த மாதிரி எம்டி ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்படி டிராக் பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களோட ரிசால்வ்ல இந்த மாஸ்டர்ல போட்டீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம். இப்போ டைம்லைன் நேவிகேஷன் பார்ப்போம். உங்களோட டைம்லைனை ஜூம் இன் பண்றதுக்கு ஆல்ட் பிரஸ் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஆகும். அதே போல ஆல்ட் பிரஸ் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். அண்ட் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ரைட்ல மூவ் ஆகும். அதே போல கண்ட்ரோல் பிரஸ் பண்ணி ஸ்க்ரோல் அப் பண்ணீங்கன்னா லெஃப்ட்ல மூவ் ஆகும். தென் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி ரோல் அப் அண்ட் ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களோட ட்ராக்ஸை ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட டைம்லைனை ஃபுல் வியூல பார்க்கிறதுக்கு ஷிஃப்ட் பிளஸ் Z பிளஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் வியூல வந்துரும். தென் உங்க கர்சரை சரியா மிடில்ல கொண்டு போனீங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஹெட்டடா மாறிடும். நீங்க டைம்லைன்ல அதிகமா ஒர்க் பண்ண போறீங்கன்னா டைம்லைனை பெருசு பண்ணிக்கங்க. இல்ல வியூவர் அதிகமா பெருசா பார்க்கணும்னா வியூவரை பெருசு பண்ணிக்கங்க. வியூவர்ல அதே மாதிரி சேம் தான். ஸ்க்ரோல் இன் பண்ணீங்கன்னா ஜூம் இன் ஆகும். ஸ்க்ரோல் அவுட் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். கண்ட்ரோல் பிரஸ் பண்ணீங்கன்னா மேலே கீழே மூவ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். தென் மவுஸோட மிடில் ஸ்க்ரோலை கிளிக் பண்ணிட்டு எப்படி வேணுமோ நீங்க டிராக் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் டைம்லைன் நேவிகேஷன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இன்ஸ்டாகிராம்ல என்கிட்ட பேசிக்கான டவுட்ஸ் நிறைய கேட்டிருந்தீங்க. அதையெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஒரு வீடியோ இல்ல ஒரு இமேஜுக்கு மேல வந்து நம்ம இன்னொரு வீடியோ எப்படி ப்ளே பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. சிம்பிள் தான். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேம் ப்ளே வீடியோ எடுத்துப்போம். இதை எடுத்து ட்ராக் 1ல போட்டுறேன். இப்போ அவரோட டாக்கிங் ஹெட் வீடியோ எடுத்து ட்ராக் 2ல போட்டுறேன். ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்க வீடியோ ஹெட் வந்து கீழ இருக்க லேயரை வந்து மறைச்சிருக்கு. சோ மேல இருக்க இந்த வீடியோவோட சைஸை நம்ம சின்னது பண்ணணும். அதுக்கு இன்ஸ்பெக்டர் டாப் ஓபன் பண்ணிட்டு இதோட சைஸை வந்து நீங்க கம்மி பண்ணலாம். இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா இந்த வீடியோக்கு மேல இந்த வீடியோ ப்ளே ஆகிறத நீங்க பார்க்கலாம்.
வேணும்னா அதில் நீங்கள் கிராப்பிங்கும் பண்ணிக்கலாம். இங்கே மேலே இருக்க வீடியோவோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இந்த இன்ஸ்பெக்டரில் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ கிராப்பிங்கில் போயிட்டு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் கிராப் பண்ணிக்கலாம். அதே போல் ரைட் சைடில் கொஞ்சம். தென் பொசிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த இடத்துல உங்களோட வீடியோ வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். இதில் நீங்கள் மூவ் பண்ணுறதுனால மூவ் பண்ணலாம், இல்லை இங்கே நீங்கள் மூவ் பண்ணுறதுனால மூவ் பண்ணலாம். அண்ட் உங்களால் ஒரு வீடியோ தான் போட முடியும்னு கிடையாது. எத்தனை வீடியோ வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதே வீடியோலேயே உங்களோட ஹேண்ட் கேம் ஆட் பண்ணணும்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் அதே மாதிரி வீடியோ மேலே எடுத்துட்டு வந்து போட்டுருங்க. இப்போ இந்த தேர்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸையும் நீங்கள் சின்னது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எங்கே வேணுமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இமேஜுக்கும் இதே சேம் மெத்தட் தான். அதே மாதிரி போர்ட்ரேட் வீடியோக்கும் இதே சேம் மெத்தட் தான். அண்ட் இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எஃபெக்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் எஃபெக்ட்ஸில் ட்ராப் சர்ச் பண்ணுங்க. இந்த ட்ராப் ஷாட் எடுத்து மேலே இருக்க 2 லேயர்லையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும். தென் இன்னொருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, ஒரு வீடியோவும் இன்னொரு வீடியோ எப்படி கலந்து ப்ளே பண்ணுறது, அதாவது பிளெண்ட் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. இந்த 2 வீடியோ இந்த ட்ராக்ல போட்டுக்கிறேன். இப்போ மேலே இருக்க வீடியோ தான் வந்து எப்பவுமே ப்ளே ஆகும். இப்போ மேலே இருக்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரில் இந்த பிளெண்டை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணீங்கன்னா மேலே இருக்க வீடியோவோட ஒப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ உங்களோட அந்த 2 வீடியோவுமே ஒரே டைமில் ப்ளே ஆகும் இந்த மாதிரி. அதே மாதிரி இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிக்கலாம். எந்த வீடியோ டார்க்காக தெரியணும், எந்த வீடியோ கம்மியாக பண்ணணும், நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் இந்த மாதிரி ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோ மேலே வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ரஃப்பான கட் இருக்கும். இதை வந்து நம்ம எப்படி சாஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதே போல் மேலே இருக்க வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு சாஃப்ட்டை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் வந்து எல்லா டைமும் ஒர்க் ஆகாது. வேற ஒரு மெத்தட் இருக்குது கலர் பேஜில் பண்ணுறது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் பாருங்கள். மேலே இருக்க வீடியோ கீழே இருக்க வீடியோட அப்படியே லைட்டாக பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்து எப்படி போர்ட்ரேட்டில் யூஸ் பண்ணுறது, போர்ட்ரேட் வீடியோ எப்படி வந்து லேண்ட்ஸ்கேப்பில் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. உங்களுக்கு புரியலன்னா இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ லேண்ட்ஸ்கேப் வீடியோ எடுத்து நான் வந்து போர்ட்ரேட் டைம்லைனில் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து ஃபுல்லாக கிராப் ஆகி இது வந்து போர்ட்ரேட்டில் அந்த மிடில் மட்டும் இப்போ ஷோ பண்ணுது. இதை நீங்கள் வந்து பொசிஷன் பண்ணி நீங்கள் எப்படி வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபுல் லேண்ட்ஸ்கேப் வீடியோ இந்த போர்ட்ரேட்டுக்குள்ளே செட் பண்ணும்போது மேலே கீழே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக் கலர் பார் வரும். இந்த மாதிரி வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் கேட்டாரு. சிம்பிள் தான். இந்த வீடியோ அப்படியே வந்து காப்பி பண்ணி மேலே ஒரு லேயர் கொண்டு போயிடுங்க. கீழே இருக்க வீடியோ லேயரை கிளிக் பண்ணிட்டு ஜூம் இன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஜூம் இன் பண்ணிட்டீங்கன்னா 2 வீடியோவும் சேர்ந்து ப்ளே ஆகும். இப்போ மேலே இருக்க வீடியோ மட்டும் ஃபுல்லாக கிளியராக இருக்கும். கீழே இருக்க வீடியோவில் எஃபெக்ட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ஓப்பன் எஃபெக்ட்ஸில் காஷன் பிளர் எடுத்து கீழே இருக்க வீடியோவில் போட்டுருங்க. அண்ட் இதோட சைஸ் எவ்வளோ வேணுமோ நீங்கள் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதே போல் இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் பார்க்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் இந்த போர்ட்ரேட் வீடியோவில் 2 சைட்லையும் பிளாக்காக இருக்குது. சேம் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணுங்க. கீழே இருக்க வீடியோ கிளிக் பண்ணிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் டேப்ல போயிட்டு காஷன் பிளர் எடுத்து கீழே இருக்க வீடியோவில் போட்டுருங்க. தென் ட்ரிபிள் டெலிட் யூஸ் பண்ணி எப்படி ரஃப் கட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. உங்களுடைய டைம்லைனில் இருக்க கிளிப்பை ரஃப் கட் பண்ணுறதுக்கு QWE ப்ரெஸ் பண்ணி எப்படி ஈஸியாக ரிப்பிள் டெலிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோட கார்டை மேலே கொடுக்குறேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ரிசல்வோட பேசிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் தான் போட்டிருக்கோம். பிகினர் டியூட்டோரியலோட பார்ட் 2 வேணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.